Hi guys, வணக்கம் and welcome back to Sowbi சமையல். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஆனியன் பவுடர் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு தான். இந்த ஆனியன் பவுடர் வச்சு நம்ம நிறைய ரெசிபீஸ் செய்யலாம். அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோல பார்க்கலாம். நம்ம இப்ப இருக்க இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் நமக்கு மார்க்கெட்ல கிடைக்க மாட்டேங்குது. அவுட் ஆஃப் ஸ்டாக்னு தான் சொல்றாங்க. ஸ்டாக் இன்னும் வரலன்னு சொல்றாங்க. அந்த ப்ராடக்ட் ஸ்டாக் வர வரைக்கும் வெயிட் பண்ற டைம்ல இத நம்ம வீட்லயே பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷா ஹோம்மேட் ஆர்கானிக் மெத்தட்ல ஒரு ஆனியன் பவுடர் எப்படி செய்யறதா இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்னைக்கு நான் ஆனியன் பவுடர் செய்யறதுக்காக 300 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்க வெங்காயம் அதிகமாவும் எடுத்துக்கலாம், கம்மியாவும் எடுத்துக்கலாம். ஸோ 300 கிராம் வெங்காயத்தை நான் தோலெல்லாம் நீக்கிட்டு முதல்ல நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தோலெல்லாம் நீக்கிடுங்க. இந்த சைஸுக்கு சின்ன சின்னதாக இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. இதை விட பெருசாகவும் நறுக்கிக்கலாம், ஆனால் இதை விட சின்னதாக நறுக்காதீங்க. நறுக்கிட்டு இதை தனியாக நம்ம பிரித்து எடுக்க போகிறோம் எல்லா லேயரையும். இந்த மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் உங்களுக்கு அந்த ட்ரையிங் ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா வெங்காயத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி தனியாக பிரித்து வைக்க போகிறோம். இந்த மெத்தட் ஏன் இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன்னா, நம்ம ரெண்டாக அரிஞ்சு மிக்சியில் ஒரு பல்ஸ் பண்ணி காய வச்சு கூட பவுடர் பண்ணலாம். அது இன்னும் ஃபாஸ்ட்டாக ஆகும் உங்களுக்கு டைம். ஆனால் நிறைய வெங்காயம் வீணாக போகும் அந்த தட்டுலேயே ஓட்டிட்டு. ஸோ அந்த மெத்தடில் உங்களுக்கு நிறைய பவுடர் கிடைக்காது. இந்த மெத்தடில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆனியன் போடுறீங்களோ அவ்வளோ ஆனியனும் உங்களுக்கு பவுடராக காஞ்சி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அரைக்கிறத விட இது பெஸ்ட் மெத்தட். ஸோ ஒன்ஸ் எல்லா வெங்காயத்தையும் நான் அரிஞ்சு இந்த மாதிரி தனியாக பிரித்து வச்சதுக்கப்புறம் அதை ஒரு பெரிய ஒயிட் சில்வர் பிளேட், நம்ம வீட்டில் இருக்கிற சில்வர் பிளேட்டே போதும், அதில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒன்று மேலே ஒன்று நிறைய டம்ப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து டைரக்ட் சன்லைட்டில் எவ்ரிடே நம்ம 8 மணி நேரம் வைக்கணும். இப்போ மழைக்காலம் இருக்கிறதுனால நீங்கள் அந்த டைமிங் பார்த்து வைங்க. எனக்கு 4 days ஆச்சு எக்ஸாக்டாக இந்த மாதிரி கிறிஸ்பாக வர்றதுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த சவுண்ட் கேட்கணும், இந்த கலர் வரணும். இதுதான் பர்ஃபெக்ட் பதம். அது வந்து பவுடர் ஆகிறதுக்கு. அந்த கிறிஸ்ப்னஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பிளேட் பார்த்தீங்கனாலே தெரியும், எதுவுமே ஒட்டவே இல்லை பாருங்கள். ஸோ இதுக்கு தான் நான் உங்களுக்கு சின்னதாக கட் பண்ணி எடுக்க சொன்னேன். இந்த மாதிரி பவுடர் வந்து நீங்கள் ரொம்ப கோர்ஸாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை ரொம்ப ஃபைனாகவும் அரைச்சிக்கலாம். அது உங்களை பொறுத்து. நான் இந்த பதத்துக்கு தான் எப்போவுமே அரைச்சி வச்சுப்பேன். அண்ட் ஆனியன் பவுடரை அரைக்கும் போது நீங்கள் ரொம்ப நேரம் அதை காற்றுல வைக்காதீங்க, அது கட்டி ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதை அரைச்ச கொஞ்ச நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹேர் டைட் கண்டெய்னரில் போட்டு சீல் பண்ணி வச்சுருங்க. எப்போ தேவையோ அப்போ மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இது 1 வருஷத்துக்கிட்ட நல்லா இருக்கும். அப்பப்போ இதை ஒரு ஸ்பூன் வச்சு கலரி வெயிலில் வச்சு எடுங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் ரொம்ப நாளைக்கு அது நல்லாயிருக்கும். And that's all for today's video. Thank you so much for watching. இந்த ஆனியன் பவுடர் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதோட பிக்சர்ஸ் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இது மாதிரி சூப்பர் டூப்பர் வீடியோட உங்களை சீக்கிரமாக பார்க்க வரேன். அது வரைக்கும் டாடா, பை, see you.